வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து 10 நிமிஷம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி. புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த பதத்துல நல்லா கரைச்சிக்கோங்க. இன்னைக்கு நான் ரசம் மண்சட்டியில தான் செய்ய போறேன். முதல்ல எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பூண்டு பெருங்காயம் எல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம ரசப்பொடியில அது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிருக்கோம். ரசப்பொடி சேர்த்துடலாம். ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு நான் போன வீடியோல போட்டிருக்கேன். அப்படி நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதுல போய் பார்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துடலாம். ரசம் எப்பவுமே நல்லா தண்ணியா இருந்தாதான் டேஸ்டா இருக்கும். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ராவா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ரசம் எப்பவுமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு தடவை கொதிச்சாலே போதும். இப்ப பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனாலும் கொதிச்சுட்டே இருக்கு. ஏன்னா நான் சட்டியில வச்சிருக்கேன், அதனால சூடு கொஞ்ச நேரம் அப்படியே தான் இருக்கும். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. கமகமன்னு ரசம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.